வெல்கம் பேக் டு சிஜிஏ. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத கால இடைவேளைக்கு பிறகு வி ஆர் மீட்டிங் டுடே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 days வி ஹவ் பீன் விசிட்டட் டு சைனா ஃபார் அன் இண்டஸ்ட்ரியல் விசிட் அண்ட் ஆல்சோ ஒரு 2 யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணுறதுக்காக அவர் டீம் ஹஸ் பீன் விசிட்டட் டு சைனா. இட் வாஸ் அ ரியலி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டெஃபினெட்லி வில் பி கிவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் வீடியோஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூர் வாட்சிங் அவர் சேனல், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் who are doing good but they are non autonomous. அதாவது அட்டானமஸ் இல்லாத கல்லூரிகள். அட்டானமஸ் சொல்லும்போது நமக்கு எஸ்எஸ்என், ஆர்எம்கே, ஆர்இசி, சாய்ராம், சிஐடி சென்னை இந்த மாதிரி கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஆகிட்டாங்க. ஈவன் தோ நான் அட்டானமஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் காலேஜஸ் they are doing good. ஸோ அந்த மாதிரி கல்லூரி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ 12th எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக எழுதிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ 12th 170க்கு கீழே கட் ஆஃப் வரும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, திஸ் இஸ் ரைட் டைம் ஃபார் யூ பீப்புள் டு விசிட் தி காலேஜ் டேரக்ட்லி அண்ட் யூ கேன் அப்ரோச் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் சீட். ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டு சில கல்லூரி நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டு கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட் சீட்லேருந்து அதே கல்லூரி நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் கவுன்சிலிங் மாற்றி தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. கல்லூரிகள் 90% ஆஃப் கல்லூரி கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. சில கல்லூரிகள் மட்டும் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ரைட்டுங்களா? பட் எனியோ, ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நான் அட்டானமஸில் எந்த கல்லூரிலாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். பட் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பியூர்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் சலுகைகள்லாம் கிடையாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட இதில் பார்த்தீங்கன்னா 91.84 ரிசல்ட், அதாவது கிட்டத்தட்ட 100%ல் 91.84% எடுத்திருக்காங்க. இட்ஸ் வெரி குட் பர்சன்டேஜ். நிறைய அட்டானமஸ் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் ரிசல்ட்டுக்கு பயந்துக்கிட்டே அட்டானமஸ்க்கு ஓடிட்டாங்க. ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 55-60% தான் இருந்துச்சு. பட் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா 95-98 இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அட்டானமஸ் காலேஜோட தரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. பட் இனியோ, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகளுக்கு ஒரு பேப்பராவது அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பட் அது நிலுவைக்கு வரல. அவங்க பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா என்பிஏ பார்த்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கு. 5 டிபார்ட்மெண்ட்டுமே என்பிஏ அக்ரிடேஷன் ஆகிருக்காங்க. அண்ட் முக்கியமாக என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்து அப்படின்னா 124th ரேங்க்ல இருக்காங்க. இட்ஸ் ரியலி வெரி குட் ரேங்கிங். ஏன்னா டாப் 200 ரேங்கிங் தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 124 வாங்கியிருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் அவங்க ஆரம்பிச்சு பார்த்தா ஒரு 8 years தான் ஆகுது. ஸோ அட்டானமஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 10 years தேவை. ஸோ அடுத்த 2 வருஷத்தில் இவங்க அட்டானமஸ் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் NAC பார்த்தீங்கன்னா they are doing இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த NAC அக்ரிடேஷன் அவங்க வாங்கலை. ரைட்டுங்களா? அடுத்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தட் இஸ் இன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அண்டு லயோலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. இது லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் 2010 தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் they are doing good. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 75% வாங்கியிருக்காங்க. அண்ட் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்கு. ஆல் 5 டிபார்ட்மெண்ட்ஸுமே என்பிஏ அக்ரிடேஷன் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா they are doing good. ஓகே, இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் willing to join, willing to go for சிட்டியில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த கல்லூரி அமைந்திருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். இதுவுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்குது. சிட்டியில் இருக்க அடுத்த கல்லூரின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 77.8% ரிசல்ட் அனாலிசிஸில் வாங்கியிருக்காங்க. அண்ட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்டில் 4 டிபார்ட்மெண்ட் தான் என்பிஏ வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம சொன்ன லயோலா ஐகாமும் சரி அண்ட் மீனாட்சி சுந்தரராஜனும் சரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இடம் பெறல. பட் அண்ட் தென் NACமே பார்த்தீங்கன்னா they are under process. அண்ட் நெக்ஸ்ட் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜோட செகண்ட் காலேஜ் இது. இவங்களோட என்பிஏ பார்த்தீங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்ஸில் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் என்பிஏ வாங்கியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 82.72%. அண்ட் என்ஐஆர்எஃப் NACம் பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்ககிட்ட இல்லை. ஓகேங்களா? அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. இவங்களுடைய NAC பார்த்தீங்கன்னா A+, அவங்களுடைய ப்ளஸ் NAC பார்த்தீங்கன்னா A++ தான் ஹையஸ்ட் கிரேடு. அதில் A+ வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 yearsல பார்த்தீங்கன்னா 77.2 ஹையஸ்ட் ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் என்பிஏ இவங்ககிட்ட 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 6 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் அக்ரிடேட்டட் பை என்பிஏ. அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையத்தில் இருக்குது. ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா ராம்கோ குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருங்க. ராம்கோ சிமெண்ட்ஸு, ராம்கோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆல்சோ தேர் ரன்னிங்.
அதை பேஸ் பண்ணி ஆரம்பித்த கல்லூரி தான் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தே ஆர் ஆல்சோ டூயிங் குட். பட் நாக்ல பார்த்தீங்கன்னா B++ தான் இருக்காங்க, 4th கிரேடில் இருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 75.8%. நம்ம இந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இஸ் a குட் ரிசல்ட் தான். ஸோ 60% மேலே அனாலிஸ்ட்டை வாங்கினாங்களே ஓரளவு ஓகேவான காலேஜ். பட் 70க்கு மேலே இருக்கிறது ஒரு நல்ல கல்லூரினே சொல்லலாம். ஏன்னா அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 50%, 55% வாங்கின கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ஆகிட்டு அவங்களோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 95, 98ன்னு அட்டானமஸில் இருக்கும். ரைட்ங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட தரம்லாம் நிறைய கல்லூரியோட அட்டானமஸ்களோட தரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அண்ட் NBA பார்த்தீங்கன்னா 8 டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் they got MBA. அண்ட் அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா JPR இன்ஜினியரிங் காலேஜ், தட் இஸ் இன் சென்னை, நம்ம OMR ரோட்ல இருக்கு. அண்ட் JPR குரூப் ஆஃப் காலேஜ் உங்களுக்கே தெரியும், லைக் JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி, இவங்க எல்லாம் ஒரே குரூப். பட் இப்போ வந்து கொஞ்சம் they just got segregated. பட் JPR இன்ஜினியரிங் காலேஜ் they are doing good. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 70.6% வந்து பார்த்தீங்கன்னா they got it. அண்ட் NBA, NIRF, NAC எல்லாமே தேர் அண்ட் அண்டர் ப்ராசஸ். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா JPR குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்றதால ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ they will be giving more preference for this college. அண்ட் நெக்ஸ்ட் கல்லூரி பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் காலேஜ் இஸ் ரன்னிங் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 66.2%. அண்ட் they are doing good in placement வந்து பார்த்தீங்கன்னா அசென்ச்சர், TCS, CTS போன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வேணுன்றதுக்காகவே இந்த கல்லூரி சூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தேர் கெட்டிங் பிளேஸ்ட் இந்த கல்லூரியில். ஸோ அடுத்த கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா 1424 டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா படப்பையில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 இயர்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறைய கம்பெனியோட MOU சைன் பண்ணி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கல்லூரியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கல்லூரி நீங்கள் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரி விசிட் பண்ணலாம். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகரில் இருக்குது. இந்த காலேஜை நீங்கள் விசிட் பண்ணலாம். இதுவும் ஓரளவு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூரில் இருக்குது, 2656 காலேஜ் கோடு. அண்ட் தேர் ஆல்சோ டூயிங் குட் இன் ரிசல்ட் அஸ் வெல் அஸ் பிளேஸ்மெண்ட்டில். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, 1233 காலேஜ் கோடு. அண்ட் நெக்ஸ்ட் கல்லூரி பார்த்தீங்கன்னா JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது, 1140 காலேஜ் கோடு. இந்த கல்லூரி நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா GRT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, 1238 காலேஜ் கோடு. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது. BSB இன்ஜினியரிங் காலேஜ் தட் இஸ் இன் கரூர், அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் காலேஜ், இது உங்களோட செகண்ட் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம்ல இருக்கிற ஒரு 4 கல்லூரி இருக்குது. IFET, VRS அண்ட் தென் மணக்குளம் விநாயகர், அது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வரும். மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஓரளவு மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் they are doing good. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல திருவண்ணாமலையில் இருக்கிற அருணை இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா? தீஸ் ஆர் த காலேஜஸ் யூ கேன் விசிட். அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தாங்க, ஒன்றுமே இல்லைங்க, டொனேஷன் தாங்க. டொனேஷன் கண்டிப்பாக வேரி ஆகும். உங்களுக்கு நல்ல அதிகமாக பணம் கொடுத்து சேர முடியும் அப்படின்னு பட்சத்தில் யூ கேன் விசிட் தோஸ் அட்டானமஸ் காலேஜஸ். அட்டானமஸ் காலேஜ் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் வாட்ச் இட். அப்படி இல்லை எங்களுக்கு டொனேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க முடியும், ஆர்எல்ஸ் ஃபீஸ் கம்மியாக தான் பே பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் விசிட் திஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஹூ ஆர் ஆல் நான் அட்டானமஸ். பட் வாட் எவர் மேபி, ஓகே, அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். நல்ல எஜுகேஷன் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான கல்லூரியை நேரில் விசிட் பண்ணி உங்களால் எவ்வளோ பேர் பண்ண முடியும், பிகாஸ் மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா there is no other go. You have to pay fees minimum 2 lakhs for management, day scholar, and 3 lakhs for hostelesக்கு பே பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் காலேஜை விசிட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கும் பட்சத்தில் யூ கேன் புக் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் சீட். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். until then, bye from Shiva from CGA. Thank you all of you.